தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்றது ஆல்ரெடி பயங்கர ஃபயராக போயிட்டுருக்கு. அதில் புதுசாக ஒரு அரசியல் நெருப்பை பற்ற வச்சிருக்காரு நம்ம அண்ணாமலை அவர்கள். ஸோ அவரோட புது இயக்கம் அப்படின்றது முழுக்க முழுக்க மாநில உரிமைக்காக நிறைய குரல் கொடுப்பேன் அப்படின்னும், மத்திய அரசு அதாவது பிஜேபியை ஒப்போஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பாக அதையும் செய்வேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ இப்படி அவர் புது கட்சி தொடங்குறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய இழப்புலாம் இல்லை அப்படின்னு பிஜேபி தரப்புலேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்கார். அது என்ன சம்பவம் அப்படின்றதும், வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி டிஎம்கே வந்து காங்கிரஸை வம்பிழுத்து துரோகி அப்படின்ற மாதிரி பட்டம் சுட்டியிருக்காங்க. அது யாருக்கு என்ன சம்பவம் அப்படின்றதையும், இந்த அதிக பிரசங்கித்தனத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்களேன் அப்படின்னு கூட்டணி கட்சிக்குள்ளேயே சின்னதாக ஒரு காரசாரமான வாக்குவாதம் போயிருக்கு. அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ணாமலை அவர்கள் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சதா அவர் புது கட்சி தொடங்க போகிறாரு. அவரால் பிஜேபி கூட கன்டினியூ பண்ண முடியாது அப்படின்றது நமக்கு ரீசெண்ட் டேஸில் தெரிஞ்சது தான். அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர் ரிசைன் பண்ண போகிற அந்த கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு இருக்காரு. அண்ட் அதை வந்துட்டு மாநில பாஜக தலைமையும் சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ புதிய அரசியல் இயக்கத்தோட பேர் பார்த்தோம் அப்படின்னா வி த லீடர் அப்படின்ற ஒரு இயக்கம் உருவாக்கியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு வெப்சைட் கொடுத்திருக்காரு. இதில் போய் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதில் நிறைய அண்ணாமலை அவர்களோட சப்போர்ட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 8 லட்சம் நபர்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இதை வந்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் வந்து என்னோட பாதை வேறு, பிஜேபியோட பாதை வேறுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தமிழர் மாண்போட போய் நல்லபடியாக இவ்வளோ நாள் அவங்க கூட ட்ராவல் பண்ணோம். ஸோ அவர்கிட்ட நன்றி தெரிவிச்சுட்டு நான் என்னோட புதிய இயக்கத்தை உருவாக்கியிருக்கேன். அண்ட் இது வந்து யாருக்கும் போட்டிக்காகவோ நான் தொடங்கவே இல்லை, மக்களுக்கு நற்பணி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு 1.5 வருஷமாகவே எனக்கும் தலைமைக்கும், அதாவது நம்ம அண்ணாமலை அவர்களுக்கும் அங்கே பிஜேபிக்கும் செட் ஆகவே இல்லையா, நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது. நான் சொல்கிறத அவங்க செவி சாய்க்கவே இல்லை. இப்படியே போனால் எதிர்காலம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் 2025 டிசம்பர் 4 வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க தான் வந்துட்டு தேர்தல் பணிக்காக எங்க கூட நில்லுங்க அப்படின்னாங்க. ஸோ தொண்டனா நம்ம அதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் டிராவல் பண்ணேன். பட் எனக்கு இதில் கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்தது. மாநில உரிமைகள் நிறைய விஷயங்களை நான் சொல்றத அவங்க கேட்காம இருந்தாங்க. ஸோ மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கறத என்னால் நிறுத்த முடியாது. பட் அதை வந்து கருத்து வேறுபாடாக நிறைய வந்துச்சு. ஸோ என்னோட எண்ண ஓட்டமும் அவங்களோட எண்ண ஓட்டமும் சரிப்பட்டு வரவில்லை. அதனால தான் இந்த கட்சியை வந்து, அதனால தான் புதிய கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட இயக்கத்தில் வந்து அரசியல் பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா தன்னோட இயக்கத்தில் சேர்றவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்களாம். வேட்பாளர்கள் யாரெல்லாம் வந்து வேட்பாளர் நிற்கணும் ஆசைப்படுறீங்களோ ஃபர்ஸ்ட் இந்த அரசியல் ரீதியான பயிற்சிகளை அவங்க முடிக்கணும். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரைனிங் சென்டர் இருக்கும் அப்படின்றாரு. ஸோ அவங்களுக்கு அங்கே ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நல்லா ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டு தான் அவங்கள வேட்பாளராகவே நான் நிறுத்த வைப்பேன். ஏன்னா மாற்றம் நம்ம கிட்ட இருந்தால் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதை பார்க்கும்போது பலரும் இருந்துட்டு, சார் நீங்கள் தாவேக்காவை தான் சொல்கிறீங்களா? ஏன்னா நம்ம தாவேக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் அவர்கள் அவரோட செயல்பாடு பிடிக்கல வெறுப்பு வருதுன்றதை தாண்டி அவரோட தொண்டர்கள் நிறைய பேர் ரொம்ப வெறுக்க வைக்கிற தனமாக பண்ணிட்டு இருக்கிறது. எப்போ பாரு விசில் ஊதிக்கிட்டு ஒரு அரசியல் மாண்பே இல்லாமல் இருக்காங்க, அணில் கூட்டம் மாதிரி அங்கெங்கேயும் ஏறுறாங்க, தற்கொலை மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது. ஏன்னா அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சினிமாவில் தியேட்டரில் உட்காந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் கத்தி விசிலடித்த கூட்டத்தை கொண்டு வந்து அரசியலில் நிறுத்தணும் அப்படின் போது அவங்களுக்கு முதல்ல அந்த ஒரு பக்குவமே வரல. ஒரு நம்ம அரசியலுக்குள்ளே இருக்கிறோம், இப்படி தான் இருக்கணும். ஏன் விஜய் அவர்களுக்கே அந்த ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. ஏன்னா அவரோட பேச்சில் இன்னும் அந்த முதலமைச்சர்ன்ற தன்மை இல்லை. ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் அவரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கார். பட் அது ப்ராப்பரான அந்த ஸ்கில் முதல்ல வேணும். ஒரு பொலிட்டீஷியனாக என்ன, மக்களை எப்படி அணுகணும் அப்படின்ற எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு தான் அவங்கள வந்து நான் நிற்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. பெரிய வாழ்த்துக்கள்னா. ஆனால் அவர் வந்துட்டு பிஜேபி கூட முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, இதை வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிட்ட கேட்கப்படுது. பிஜேபியோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, தமிழ்நாட்டோட உரிமை மறுப்பு அப்படின்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மோடி அவர்கள் எங்கே போனாலும் தமிழர்களையும் தமிழ் பற்றியும் பெருமையாக தான் பேசுவார். ஏன் செப்பேடுகள் கூட நெதர்லாந்து இருந்த செப்பேடுகள் கூட அவர் நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் புதிய கட்சி தொடங்கியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போது, அது ஜனநாயக உரிமை, யார் வேணாலும் கட்சி தொடங்கட்டும், அது அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னாங்க. அப்போ வந்து ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, ஸோ இது பிஜேபிக்கு ஒரு இழப்பா நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்போது, அது எப்படி இழப்பு? அதெல்லாம் கிடையாது. ஒருத்தங்க வருவாங்க ஒருத்தங்க போவாங்க, அது பெரிய இழப்பே கிடையாது அப்படின்றாரு. பட் சீரியஸ்லி பிஜேபியை வளர்த்து எடுத்ததில் நம்மளோட அண்ணாமலை அவர்களோட பங்கு இருக்குது. அது என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு திட்டமாகட்டும், அதில் வந்து நூக்கன் கார்னரில் இருக்கிற எல்லா மக்களையும் போய் சந்திச்சாரு. அவர் மேலே ஒரு வரவேற்பு, நிறைய யங்ஸ்டர்ஸ் அவரை திரும்பி பார்க்க வச்சாங்க. அண்ணாமலைக்காக ஒரு பெரிய யங்ஸ்டர் கூட்டம் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் டெஃபினட்டாக இது
இது பிஜேபிக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் அதை ஒத்துக்க முடியாத நயினார் நாகேந்திரனும் பிஜேபியும் என்னங்க பண்ண கண்ணு வேர்க்குதுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. பட் நம்மளோட மாணிக்கம் தாகூர், காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து பிஜேபியோட பிளான் பி தான். அதாவது 2002 2026 வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க, எல்லா கட்சி கூடயும் கூட்டணி வச்சு பார்த்தீங்க, என்னென்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பண்ணி பார்த்தீங்க, குட்டிக்காரன் அடிச்சு பார்த்தா கூட உங்களால் பிஜேபியால் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியல. அதனால் அண்ணாமலை அப்படின்றவருக்கு புதுசாக ஒரு முகமூடியை போட்டு விட்டு புது கட்சி அப்படின்ற பேரில் அவரை உள்ளே இறக்கி விட்டு நீங்கள் வரலான்னு பார்க்குறீங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காது, மக்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் நம்மளோட சிபிஎம்மோட மாநில தலைவர் சண்முகம் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பிஜேபியோட பிளான் தான், உள்ள அண்ணாமலையை கொண்டு வந்து பிஜேபியை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இருக்காங்க. பட் எனிவேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு யங் பொலிட்டீஷியன் வர்றதும், ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா பேஸ் அப்படின்றதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். அவருக்கு எல்லாரை பற்றின அரசியல் பார்வை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிறைய யங்ஸ்டர்ஸ் வரட்டும், நல்ல வந்து அரசியல் புரிதல் இருக்கிறவங்களுக்கு வரட்டும். இப்போ அது வந்து விஜய் அவர்களாகட்டும், இல்லைனா சீமான் அவர்களாகட்டும், இல்லைனா அண்ணாமலை அவர்கள், இவங்க எல்லாருக்குள்ளேயுமே இவங்களாம் ஒரு ஹெல்தி காம்படிஷனாக நான் பார்க்குறேன். காம்படிஷனே இல்லாமல் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு நம்ம இருந்த இடத்துல இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயங்களை பேசுவார், நிறைய டேட்டா வச்சு பேசுவார். நம்மளோட சீமான் அவர்கள் நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன், எந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் வச்சிருக்காரு. நம்மளோட விஜய் அவர்கள் கிட்ட பெரிய யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஹெல்தி காம்படிஷன் வர்றது வரவேற்கத்தக்கது தான். ஸோ கண்டிப்பாக அடுத்த பொழுது தேர்தலில் அவர் போட்டியிடுவார் அப்படின்றாங்க. ஸோ இங்கே இவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே நம்மளோட டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் அவங்க பஞ்சாயத்து முடிஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா காயிதே மில்லத் அவரோட நினைவிடத்துக்கு வந்திருந்தாங்க. டிஎம்கேவும் சரி காங்கிரஸ் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க. நம்ம டிஎம்கேல இருந்து ஸ்டாலின் சார் வந்துட்டு அந்த நினைவிடத்துக்கு வந்திருக்காரு. பட் அவங்களுக்கு முன்னாடியே காங்கிரஸ் அங்கே வந்துருச்சு, அங்கே நினைவிடத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கே சேர்ந்தவர்களெல்லாம் செல்வ பெருந்தகையை பார்த்ததும் துரோகி துரோகி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்களா. டே துரோகி பயல வாடா, சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வம்பிழுத்திருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்தில் இல்லை, ஃபர்ஸ்ட் டிஎம்கே அவர் ஸ்டாலின் அண்ணா போகட்டும், அப்புறமா நான் போகிறேன் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்லிட்டாரா. அண்ட் இதை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, சார் என்ன சார் உங்களை மட்டும் துரோகி பச்சோந்தின்னு என்னென்னமோ சொல்கிறாங்களே சார் அப்படின் போது, சரி என்னங்க பண்ணுறது, கூட்டணியில் இருந்தோம், திடீர்னு விட்டு போயிட்டோம், அந்த கவலையில் பேசுகிறாங்க, பரவாயில்லைங்க அப்படின்ட்டாரு. அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, திடீர்னு அந்த கூட்டணியிலேருந்து விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஒத்துக்கிறீங்களான் போது, சரி அரசியல் முடிவு அப்படி எடுக்க வேண்டியது இருந்துச்சு, பரவாயில்ல அப்படின்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, நம்ம டிஎம்கே காங்கிரஸ் மம்தா பானர்ஜி இப்படி நிறைய கட்சிகள் சேர்ந்து ஒரு இந்தியா கூட்டணி அப்படின்றது ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்களே, இதில் கூட்டம் நடத்தணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு டிஎம்கே அதை வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்கள் துரோகியான காங்கிரஸ் அங்கே இருக்குது, நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் மீட்டிங் போகிறதும் போகாததும் அவங்க இஷ்டம், டிஎம்கே அவங்க போகணும்னு ஆசைப்பட்டா போகட்டும், இல்லைனா அது அவங்க இஷ்டம், அதே எங்க என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை கேட்டார். பட் அதுக்கு ரிப்போர்ட்டர், சார் நீங்கள் தான் அந்த துரோகியே, உங்களால் தான், நாங்கள் காங்கிரஸால் தான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின் போது, நாங்கள் திடீர்னு விட்டுட்டு போயிட்டோம் இல்லையா, அந்த வருத்தம் தான் தம்பி, சரி பரவாயில்ல, நீங்கள் தான் அந்த விஷயத்தை பேசி பேசி புண்ணாக்குறீங்க, அதை விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேர்தல் முடிவு வந்த உடனே அவசர அவசரமாக கூட்டணி அமைச்சிட்டாங்க இல்லையா, அதனால தொண்டர்கள் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்காரு. அது காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை விசிக்கு ஆகட்டும், எல்லாருமே வந்து ஆளும் கட்சி கூட இருந்தால் நமக்கு எப்படி ஃபேவரபுளாக இருக்குன்னு போயிட்டாங்க. பட் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களால சடனாக நாங்கள் போனதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பேசி பேசி பெருசு பண்ணாமல் விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்க போகிறோம், அது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதாவது தாவேகா காங்கிரஸ் விசிகா ஐயுஎம்எல் சிபிஐ சிபிஎம் இப்படி எல்லாரும் நாங்கள் சேர்ந்து இந்த கூட்டணியில் எனக்கு வந்து ஒரு எம்பி சீட் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த கூட்டணிக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்ற ஒரு பேரும் அவர் வச்சிருக்காரு. இந்த இடத்துல ஒரு எம்பி சீட் கொடுத்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ரொம்ப பொறுப்பாகவும் நான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி மனுஷன் பயங்கரமாக நெஞ்சு நக்கினாரு. பட் இதற்கு நம்ம சிபிஎம்மோட மாநில செயலாளரான சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுக்கு இந்த அதிக பிரசங்கித்தனம், இந்த ஒரு கூட்டணிக்கு நீங்கள் இப்படி ஒரு பேர் வைக்கிறீங்களா, எங்களை கூப்பிட்டீங்களா, எங்ககிட்ட பேசுனீங்களா, இல்லை இவங்க தான் வேட்பாளர், நாங்கள் எம்பி சீட் கொடுக்க போகிறோன்னா எங்ககிட்ட யாருமே பேசலை, இந்த கூட்டணி பற்றி எங்ககிட்ட சொல்லவே இல்லை, நீங்களாக கூட்டணி அமைச்சிக்கிறீங்க, அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிறீங்க, அதிக பிரசங்கித்தனத்தெல்லாம் நிறுத்துங்க தம்பி அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒரு காரசாரமான போக்கு போயிட்டுருக்கு. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, ஸ்கூல் காலேஜ் இல்லைனா கோவில் இது பக்கத்தில் இருக்கிற 717 மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்னாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் பக்கத்துலையோ இல்லைனா ஒரு கோவில் பக்கத்துலையோ இருக்க
இருக்க மது கடைகள் இன்னையோட 717 கடைகளும் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றமாக நிறைய பேர் நம்ம பார்க்கணும். அதுக்காக வாழ்த்துக்கள் நம்ம சிஎம்க்கு சொல்லி ஆகணும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் சொன்ன மாதிரியே ஸ்கூல்ஸ் பக்கத்துலையோ இல்லை காலேஜஸ் இல்லைனா கோவில் பக்கத்துலையோ இருக்கிற மதுபான கடைகளை மூடிட்டாங்களா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம். டெஃபினட்டாக அதை பண்ணணும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 69% இட ஒதுக்கீடு ரிசர்வேஷனை நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது அவசியம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அன்புமணி, பாட்டாளி கட்சி தலைவரான அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தான் நாங்கள் எங்களோட கட்சிகள் பேசியிருக்கோம். அண்ட் இதை முதலமைச்சர்கிட்டையும் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துரைப்போம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் அப்படின்னு இருக்காங்க. பட் இதற்கு அவருக்கு எதிர்ப்பும் ஆதரவும் ரெண்டுமே வந்திருக்கு. எதிர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவர், அதனால தான் ஜாதி வாரியாக நம்மளை பிரிக்கிறார் அப்படின்றாங்க. பட் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்களுக்கு எத்தனை பேருக்கு கிடைக்குது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம தமிழ்நாட்டில் தெலுங்கு லாபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ தெலுங்கர்கள் நிறைய பேர் உள்ளே வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புன்றது பாதுகாக்கப்படும் அப்படின்ற மாதிரி 2 குரலும் எழுந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு வேறு அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன சுவாரஸ்யம் என்ன, ஸோ இப்படி பல அரசியல் நிகழ்வுகள் டெய்லி மாற்றம் இருக்குது, பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. பட் இப்படிலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.